ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ஒரு கதை சொல்லுங்க. கதையோட ஹெட்டிங் குப்பை. ஒரு நண்டு ஓட்டை இருந்துச்சான் வயல்ல. ஒரு நண்டோட ஓட்டை இருந்துச்சான். வரவங்க போறவங்க எல்லாமே குப்பையை அந்த ஓட்டைக்குள்ளேயே போட்டு அப்படியே போயிடுவாங்க. இந்த நண்டு ஒரு ஒரு தடவையும் வந்து வந்து அந்த குப்பையை வெளியே தள்ளி விட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருவோமா. இது போல் தினமும் காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் மதியானம் எந்த டைமாக இருந்தாலும் வெளில வர முதலாக பார்த்து அந்த குப்பையெல்லாம் தள்ளி விட்டு போகுமா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு சிட்டுக்குருவி சொன்னிச்சான், என் நண்டே, நீ ஏன் இந்த குப்பையெல்லாம் அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான். இல்லை, நம்ம வீட்டில் குப்பைகளை வச்சிக்க கூடாது. அப்படி வச்சிருந்தோன்னா நம்மளுக்கு நோய் வந்து நிறைய வரும். அதனால தான் நான் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஓ, இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவி நம்மளோட கூட்டை சுற்றி ஏதாவது ஒரு குப்பை இருந்துச்சுன்னா தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பறந்து போய் குப்பையெல்லாம் சுற்றி தள்ளி விட்டுச்சான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம குப்பைகளை வீட்டில் வச்சிருக்கணும், வீட்டில் வச்சிருக்க கூடாது. அதே போல் ரோட்லேயும் போடக்கூடாது. குப்பை தொட்டி இந்த பேர் ஏன் தயாரிச்சாங்க? குப்பையை அதில் போடுறதுனால தான் குப்பை தொட்டியை தயாரிச்சாங்க. இல்லைன்னா நம்ம வீட்டிலே பரப்பி போட்டுக்கலாமே. அதனால ரோட்டில் போகும்போது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்களா அங்கேயே பாட்டில் போட்டு வந்துடுவாங்க. பிஸ்கெட்ஸ் காசு போடுறாங்களா அந்த கவரை அங்கேயே போட்டு வந்துடுவாங்க. ஆட்டோவில் போகும்போது குப்பை கவரை அப்படியே வீசிட்டு வருவாங்க. ஏன் அது? நம்ம நின்று ஒரு இடத்துல குப்பை தொட்டி வரும்போது அங்கே போடலாம்ல. ஏன் அப்படி நம்ம போடாமல் இருந்தா இந்த நாடு ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதே போல தான் பசங்களா உங்கள் கிளாஸ் ரூமில் கூட பென்சிலை ஷார்ப் பண்ணி குப்பை தொட்டியில் போடுங்க. ஏன் குப்பை தொட்டியில் போடாமல் அவங்க பெஞ்சு கீழே போடுறீங்க? சோம்பேறித்தனம். அப்படி இருக்காதீங்க. நம்ம வீட்டிலேயே கண்ணுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பொருள், இப்போ ஒரு துணியா வாஷிங் மிஷினில் போடணும், ஒரு குப்பையா எடுத்து போய் குப்பை தொட்டியில் போடணும். இதை போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த நாடே சுத்தமாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு விளையாட்டுங்க. பாய்.